ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கான கேம் ப்ளேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மோபியா அப்படின்ற ஒரு கேம் தான். மறுபடியும் சோலோ கோஸ்ட் ஹண்டிங்க்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட் டைமும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் செத்துட்டோம், பைத்தியக்கார மாதிரி விளாண்டு செத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலான்னு கரெக்டாக சொல்கிறப்பவே டோரை திறந்துட்டேன். இன்னொரு காம்பினேஷன். ஓகே, இப்போது லைட் சுவிட்சு எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட்டில் தான் பவர் சப்ளை இருக்குது. ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணிட்டே போவோம், ஓகேவா? 8.5 3.0 4.1 என்னடா இது? ஓகே, இங்கே வந்துட்டு 1.8 மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேய் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த பேய்க்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? பார்க்கலாமே. நீங்கள் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு இந்த பக்கமாக ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 1.8 1.1 வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா. இந்த இடத்துல 7.4 8 4.5 கூட வந்துருக்குது. இந்த இடத்துல 3.0 அதுக்கப்புறமா 3.3 இந்த மாதிரிலாம் வருது. 7.9 வருதுங்க. 2.2 வருது இதுக்குள்ளே. 3.7 இந்த டெம்பரேச்சரே போட்டு போனோம் அப்படின்னா வீடியோ முடிஞ்சிடும். ஸோ இந்த பக்கமாக போவோம் ஃபஸ்ட்டு. ஒருவேளை இந்த பேய்க்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கேருந்து நடந்து போய் ஓப்பன் பண்ணு. இந்த பக்கம் 5.9 7.3 4.5 5.6 இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இது வந்து கேர்ள்ஸ் பெட்ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கேர்ள்ஸ் பெட்ரூம். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி 11 கூட வருதுங்க. இது வந்து பாய்ஸ் பெட்ரூம், பார்த்தாலே தெரியுது. இது வந்து பாய்ஸ் பெட்ரூம். இருந்த மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா வச்சு மூட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ எந்த பக்கம் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு தெரில. அட்லீஸ்ட் கம்மியான டெம்பரேச்சராவது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, இந்த பக்கம் கராச்சில் இங்கே போன டைம் பார்த்திங்க அப்படின்னா கராச்சில் ஒளிகிறதுக்கு இடம் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கராச்சில் ஒளிகிறதுக்கு இடம் இல்லாத போயிடுச்சு. என்னடா அது லைட்லாம் ஆஃப் ஆனாது. இருங்க பார்ப்போம். ஓகே, 1.7 எங்க இந்த இடத்துல ஒருவேளை போன வீடியோவில் அந்த மாதிரி அதே இடத்துல தான் வருது நட்டுருக்கு. 1.7 1.8. ஓகே, இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கிச்சனுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா பேய் இருக்குது. கிச்சனை நோக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா 1.8 1.7 வந்திருக்கு. ஆரம்பத்துலேயே பேய் வச்சுட்டு போன வீடியோ மாதிரியே அலைஞ்சிட்ருக்கோம். இப்போதைக்கு இஎம்எஃப் ரீடர் எடுத்துப்போம். இஎம்எஃப் ரீடரையும் சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடுவோம். சானிட்டி பார்த்திங்க அப்படின்னா 92% இருக்குது. இதுவே நமக்கு போதும் தான். ஓகே, ஆக்டிவிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா டவுனில் போயிட்டுருக்கு. அப்லேருந்து இப்போ டவுனில் போயிட்டுருக்கு. அப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா கோஸ்ட் ரைட்டிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு டாட்ஸ் ப்ரொஜெக்டரை இந்த இடத்தையே வச்சிடலாம். பேய் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இஎம்எஃப் ரீடர் கையில் தான் இருக்குது. இதே இந்த இடத்தையே போட்டு போயிடுவோம். அப்போ தான் இஎம்எஃப் ரீடிங் மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மோமீட்டர், ஒரு கேமரா. இந்த கேமரா எடுத்துகிட்டு போகணும். ட்ரைபேடில் வச்சு எடுத்துகிட்டு போகணுமா? ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எடுத்துகிட்டே போவோம். எடுத்துகிட்டு போய் இப்போ எந்த பெயின்னு தெரில. போன டைம் ஈஸியாக கோஸ்ட் ஆர்ப் கிடச்சிச்சு. எவிடன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிது. பட் இந்த டைம் கிடைக்கல. சரி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது. யூவி லைட் அடித்து பார்த்ததில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது இந்த பேய்க்கு. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணியிருப்போம். புக்கு ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சில பேயோட லிஸ்ட்டு வந்திருக்கு. 10ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 பேரோட லிஸ்ட்டு வந்திருக்கு. 10 தான். இப்போதைக்கு கோஸ்ட் ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேயோடைய லிஸ்ட்லலாம் சம்டைம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதான் அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த வண்டிக்குள்ளே போய் ஒரு சில பொருட்கள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவோம். வண்டிக்குள்ளே போயிட்டு கோஸ்ட் ஆர்ப் மேலேயே தெரியுதா இல்லையா, அதான் இன்னொரு டவுட்டு. சரி, கையிலே ஸ்மஜ் எடுத்துகிட்டு வரலாம். பேருக்கு எடுத்து ஸ்மஜ் அடிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ ஸ்மஜ்ஜையும் அடிச்சிடுவோம், ஓகேவா? அந்த ஸ்மஜ்ஜுக்கு வந்து பேய் நல்லா பயப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பொய்யானு எனக்கு தெரில. ஓகே, இஎம்எஃப் லெவல் 5 பேய் ஏதாவது
பொருளை தூக்கி போட்டுச்சு அப்படின்னா இல்லை இஎம்எஃப் லெவல் 5 கிடச்சிச்சு அப்படின்னா இன்னொரு எவிடன்ஸு கிடச்சிரும். ஓகே வரைக்கும் 10 பேய் போட்டிருக்குங்க. ஓகே நம்ம வந்துட்டு ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேய் இருக்கிற இடத்துல ஸ்மஜ் அடிக்கிறது. ஓகே இப்போதைக்கு இஎம்எஃப் ரீடர் எனக்கு கிடைக்கல. ஓகே ஓகே கிடச்சிருச்சு. பேய் தூக்கி போட்ட அந்த கப்லேருந்து எனக்கு இஎம்எஃப் ரீடர் அந்த ரீடிங் கிடச்சிருச்சு. ஓகே இஎம்எஃப் லெவல் 5 மேக் பண்ணப்போ எனக்கு 4 பேர் வந்துருக்கு. ஜின், கோரியோ, ஒபேக், மைலிங். இதில் பார்த்திங்க அப்படின்னா மைலிங் அப்படின்ற இந்த பேய் தான் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பேய்னே சொல்கிறாங்க. இது வந்து பவர் அதிகம்னு சொல்கிறாங்க. ஒபேக்குன்றது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்ட், பவர்லேயும் சரி எஃபிஷியன்சிலையும் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்ட். கோரியோ பார்த்திங்க அப்படின்னா தன்னை வந்து இதில் தான் காட்டிக்கும் அப்படின்றாங்க. பெரிய செலிப்ரிட்டின்னு நினப்பு. கேமரா தான் காட்டிப்பாங்க. அதுக்காக தான் இந்த இடத்த கேமரா எடுத்து வந்துருக்கோம். நைட் மோட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே கிடச்சிச்சு அப்படின்னா வீடியோவில் 3வது எவிடன்ஸும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆயிரும். இதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வை பார்ப்போம். ஓகே அழகாக வச்சாச்சு. இப்போது இங்கேருந்து இந்த டாட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வைப்போம். ஏன் இந்த இடத்த வைக்கிறடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் பேர் இந்த மாதிரி நமக்கு கடிச்சு. ஸோ அந்த இடத்தையே வச்சுருவோம். ஓகேவா? ஓகே அந்த இடத்தையே வச்சுருவோம். அந்த இடத்தையும் வச்சுட்டு நீ வந்து இப்போ இஎம்எஃப் ரீடரை போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குதுன்னு. இப்போதைக்கு 70 லெவல் 83% இருக்குது. ஓகே பார்ப்போம். ஓகே உள்ளே என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கோஸ்ட் ஆர்ப் மாதிரி தான் இருக்குது. இல்லை இது வந்து கோஸ்ட் ஆர்ப் கிடையாது. நல்லாவே எனக்கு தெரியுது இது வந்து கோஸ்ட் ஆர்ப் கிடையாது. கோஸ்ட் ஆர்ப்னால் எனக்கு நல்லாவே விசிபிளாக இருந்திருக்கும். இது வந்து விசிபிளாக இல்லை. ஸோ கோஸ்ட் ஆர்ப் கிடையாது. இந்த ட்ரைபேட் இருக்கிற கேமரா கொண்டு போய் உள்ளே வைப்போம். அதான் வச்சிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வே. உள்ளே போய் வச்சுட்டு இந்த டாட்ஸ் ப்ரொஜெக்டரையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவோம். இந்த ஃபஸ்ட்டு ரைட்டிங் பேடை தூக்கி இந்த இடத்துல வச்சுருவோம். போயிட்டு திருப்பியும் வரும்போது எழுதிருந்துச்சாம்மா இந்த இடத்துல வெளியே போயிருக்கு நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. அப்படிலாம் வராது. சம்டைம் எழுதிருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், மூட்டை முடிச்ச கட்டிட்டு போக வேண்டியதான். சரி ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 2 எவிடன்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன தண்ணி காட்டுது பார்த்தியா அது? ஓகே எப்படியாவது எனக்கு இங்கே பாருங்கள், இந்த டிவியை ஆன் பண்ணிச்சு சர்ன்னு சவுண்டு கட்டிகிட்ருக்குது. நான் வேறு அவசரப்பட்டு இயர்ஃபோனை போட்டுட்ருக்கேன். காது ஃபுல்லாக சர்ன்னு சவுண்டு கேட்குது. இது வேறு. சரி ஓகே இந்த பக்கம் பேய் இருக்குன்னு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே இந்த கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். ஏன்டா கெட்டில் எடுக்கிற அப்படின்னா பேய் இருக்கிற இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து $15 வந்தீங்க அப்படின்னா கேஷ் கொடுப்பாங்க. ஓகே வேறு எங்கெங்கே எல்லாம் இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். எங்கடா இருக்குது மொத்தமாக சொல்லி தொலைங்கண்ணேண்டா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? ஓகே என்ன இந்த எவிடன்ஸ் ஒன்று தரவே மாட்டேங்குது. என்னடா பேய் இது, வேஸ்ட்டு ஃபெலோ. ஓகே இது வந்து வேஸ்ட்டாகவே போச்சு. எனக்கு இது வந்து எவிடன்ஸ் தரவே தராதுன்னு நினைக்கிறேன். கீழே போய் போனு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சம்மனிங் சர்க்கிள் நான் சொன்னது வேறு. நீங்கள் யாரும் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. சம்மனிங் சர்க்கிள் அப்படின்னா அந்த கோலம் போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஓகே இந்த இடத்துல போன் இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே இந்த போனுக்கு $10 கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இதுலேயே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அப்படிலாம் எடுத்தால் அந்த கேமில் கணக்கு போட மாட்டாங்க, ஒரு ஃபோட்டோக்கு தான் போடுவாங்க. ஓகே இப்போதைக்கு காணும். இருங்க இப்போதைக்கு நம்ம வெளியே போவோமா? ஓகே நம்ம வெளியே போயிடுவோம். திடீர்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சி இங்கேருந்து மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அப்பா நான்லாம் லேப்டாப்பை தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவேன். இவன் என்னடா இந்த பக்கம் இருக்கான். சாரி நாம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு பேராபிளிக் மைக்ரோஃபோன் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா மைலிங்காக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து பேசிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஈவெண்ட்டான்னு தெரில. மேபி மைலிங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. இன்றைக்கி வீடியோவில்
ஸ்மைலிங் டாட்ஸ் ப்ராடக்ட் ஐயோ பின்னாடி வருதே இந்த பாருங்கள் இது ஹண்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை ஹண்ட்டே தான். ஐயோ நான் வேறு அவசரப்பட்டு ஸ்மஜ்ஜை வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ வேறு டாஸ்க்கு வச்சுருந்து வந்து எடுத்து போட்டேன். ஸ்மஜ் இருந்ததால் தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான். இன்றைக்கி நான் போன வீடியோ மாதிரியே போய் சேர்ந்துருப்போம். இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போதைக்கு ஆக்டிவிட்டியெல்லாம் டவுன்லேருந்து கொஞ்சம் அப்பாகி டவுனாகி இந்த மாதிரி இருக்குது. ஓகே, சானிட்டி லெவல் 55% தானா? ஐயோ 50% கீழே இருக்கக்கூடாதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிட்டு இந்த ஓகே டாட்ஸ் ப்ரொஜெக்டரில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஆகும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும்னுலாம் போட்டிருக்காங்க. இந்த கோரியோ அப்படின்ற பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் தான் காட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா பேய் எதுவுமே தெரில. அப்போ கோரியோவாக இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணலாம்? எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக எந்த வித ஒரு என்ன சொல்கிறது ஒரு சஜஷன்ஸுமே இல்லை, எந்த திங்கிங்குமே இல்லை. எனக்கு சத்தியமாக இது ஒபேக்காக தான் இருக்கணும். நான் வந்து ஒபேக்னு மார்க் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இது கண்டிப்பாக ஒபேக்காக தான் இருக்கணும். எனக்கு வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா என் மைண்ட் செட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒபேக் தான். ஏன்னா இவ்வளோ நேரம் தண்ணி காட்டிகிட்ருக்கு, ஒரு எவிடன்ஸ் விடாமல் விட்டுட்டுருக்கு. நாம் தான் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு எவிடன்ஸ் விடாமல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, கோஸ்ட் ரைடும் இல்லை. ஓகே, கோஸ்ட் ஆர்பு இருக்குதுன்னு போட்டால் கூட ஒபேக் தாங்க வருது. எப்படி பார்த்தாலும் ஒபேக் தான். ஸோ ஒபேக் தான். நம்ம இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா உயிரை விட்டுறாமல் உயிரை கையில் பிடிச்சிப்போம். ஏன்னா போன டைம் உயிரை விட்டு அநியாயமாக $150 போயிடுச்சு. நமக்கு கிடைக்க வேண்டிய காசுலேயே 75% பணம் போயிடுச்சு அநியாயமாக. இட்ஸ் ஓகே, ஒபேக் தான். அந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் கோஸ்ட் ஆர்ப் மட்டும் தெரியல, மிச்சபடி பார்த்திங்க அப்படின்னா ஒபேக் தான். எல்லா சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒபேக் தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ கேம் எண்டிங் ஆக போகுது. இருங்க பார்ப்போம். எஸ், ஃபைண்ட் த கரெக்ட் கோஸ்ட் டைப். நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.